பீகார் தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. இன்னும் 2 வாரங்கள் தான் பீகார் எலெக்ஷனுக்கு பாக்கி இருக்கு. இந்த நேரத்துல அங்க எலெக்ஷன் களத்துல எந்த கூட்டணி முந்த போகுது, யாருக்கு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, அவங்க எந்தெந்த மாதிரியான நுட்பங்களோட களத்துல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதனுடைய சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். பீகாருடைய எலெக்ஷன் அங்க நிற்கக்கூடிய இருபெரும் கூட்டணிகளுக்கும் மிக மிக முக்கியமானது. வாழ்வா சாவா போராட்டம் அப்படிங்கிறது தான் அங்க இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கேற்ற மாதிரி இந்த கட்சிகள் கூட்டணிகள் வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக நமக்குள்ளால இருக்கு. மிக மிக முக்கியமாக ஆர்ஜேடி தலைமையிலான இந்த மகா கட்பந்தன் கூட்டணி இருக்குல்ல, அதை பற்றி நமக்கு நிறைய பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இந்த எலெக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றதுக்கு காரணம், இது மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியை அசைக்கக்கூடிய வாய்ப்புள்ள எலெக்ஷனாக இது இருக்கு. இன்னொன்று, இந்தியா கூட்டணிக்கு ஒரு வலுவை சேர்க்கக்கூடிய ஒரு எலெக்ஷனாகவும் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னா கழிந்த எலெக்ஷன்ல ஒரு இஞ்சோடு இஞ்சு போராட்டத்துல தான் இந்த 2 கூட்டணிகளுக்கும் உள்ளால வெற்றி வாய்ப்பு வந்திருக்கு. குறைவான தொகுதிகள் வித்தியாசமாகத்தான் இந்த பாஜக ஆர்ஜேடி கூட்டணி வெற்றி பெற்று இந்த ஆட்சியில அமர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னு சொன்னா பிஜேபி இங்க ஒவ்வொரு எலெக்ஷனோடையும் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரியும், பிஜேபி யாரு கூட மாநிலத்தில் கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கட்சியை கபலீகரம் பண்ணிடும், அழித்து அவர்களை தங்களுக்குள்ளால சேர்க்கக்கூடிய வேலையை அவர்கள் நயவஞ்சகமாக தந்திரமாக செய்வாங்க. அந்த வேலை இங்கேயே சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பிஜேபியினுடைய இந்த வளர்ச்சி நமக்கு பார்த்தா தெரியும். 2015 எலெக்ஷன்ல 53 தொகுதிகளில் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் 2020 74 தொகுதிகளில் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜேடியுனுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பின்னோக்கி போயிட்டு இருக்கு. 71 தொகுதிகளில் 2015 வெற்றி பெற்றவங்க 43 தொகுதிகளில் 2020 வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சரியா, இது இப்போ ஜேடியு பிஜேபி கூட்டணியுடைய கணக்கு. இதில் நம்முடைய காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி கட்சியினுடைய நிலைமையை பார்த்தோன்னா காங்கிரஸ் ரொம்ப பின்னுக்கு போயிட்டு இருக்கு. 27 தொகுதிகளில் 2015 வெற்றி பெற்ற காங்கிரஸ் 2020 19 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அது மாதிரி ஆர்ஜேடி சின்ன வித்தியாசம் தான். 80 தொகுதி 2015, 75 தொகுதியில் இப்போ 2020 வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்போது இந்த காங்கிரஸ் கழிந்த முறை அதிக சீட்டுகளை எடுத்திருந்தாலே இந்த கூட்டணி ஆட்சியில் அமர்ந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஜக வெற்றி பெறதுக்கு இங்கே என்னென்ன வேலைகளை எல்லாம் பின்னால் இருந்து நயவஞ்சகமாக பண்ணணுமோ அதை எல்லாமே தீவிரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம இதில் பார்த்தா தெரியும், கிட்டத்தட்ட 30% வாக்குகள் யாதவ் சமூகத்தினுடைய ஓட் பேங்கு, இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஓட் பேங்க், இதெல்லாம் சேர்த்து 30% அந்த வாக்குகள் கேரண்டி இவர்களுக்கு மகா கட்பந்தன் கூட்டணிக்கு கேரண்டியானது. இந்த கேரண்டியாக இருக்கக்கூடிய இந்த ஓட் பேங்கை சிதைக்கக்கூடிய வேலையை தான் பிஜேபியும் எலெக்ஷன் கமிஷன் இங்கே பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே தெரிவித்த மாதிரி 47 லட்சம் வாக்குகளை அதிரடியாக இவங்க தூக்குனாங்க. அதில் பெரும்பான்மையான ஓட்டுகள் இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகள், அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுடைய ஓட்டுகள். இப்படி ரொம்ப நேர்த்தியாக தந்திரமாக இவர்கள் வேலை செஞ்சு எலெக்ஷன் தொடங்குறதுக்கு முன்னாலேயே தங்களுக்கு சாதகமாக என்னென்ன எலெக்ஷன் கமிஷனை வச்சு செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருந்தால், வேற விதமாக எலெக்ஷன் நடக்கக்கூடிய நேரம் எந்த மாதிரியான குளறுபடிகளை பண்ணி இதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை செய்யக்கூடிய அந்த வாய்ப்பும் இதில் இருக்குது. அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. 500 வாக்குகள் 400க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு அட்ரஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னும் ஏகப்பட்ட குளறுபடிகள் அதில் இருக்குது. சரி, அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இஞ்சோடு இஞ்சு போராட்டத்தில் இந்த காங்கிரஸும் ஆர்ஜேடியும் எந்த அளவுக்கு முன்னேறிட்டு வராங்க, இல்லைன்னா அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சுன்னு சொன்னால்
மிகவும் மோசமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நம்மளுடைய வீடியோவிலேயே ஒரு நண்பர் வந்து கமெண்ட் போட்டிருந்தார். அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, பிஜேபி கூட்டணி வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வேலை செய்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கூட்டணி அப்படி இல்லை, நம்ம வெற்றி பெற்றுருவோம் அப்படின்னு சொல்லி சும்மா உட்கார்ந்துட்டே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் காங்கிரஸ் கூட்டணிக்கான தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருந்தாரு. அது மிக மிக சரியான விஷயமாக இருக்குது. என்னன்னா, இந்த 5 வருட காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோடி அவர்களுடைய பிம்பம் செதஞ்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஓட்சோரி ஓட்டுக்களை திருடித்தான் இந்த பாஜக கூட்டணி ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பட்டவர்த்தனமாக அதனுடைய ஆதாரங்களை எல்லாம் எடுத்து போட்டு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேசினார். இது நாடு முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்குச்சு. இன்னும் சொல்லப்போனால் பீகாரில் இதற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பேரணியை வந்து நடத்தினாங்க. அந்த பேரணி போகக்கூடிய இடங்களில் எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் கூடினதை வந்து நம்ம பார்ப்போம். அது ஓட்டாக மாறுமா இல்லைன்னா அதனுடைய நிலைமை என்ன, ஒரு அரசியல் தலைவரை பார்க்கறதுக்கான ஆர்வத்தில் மட்டும் இந்த மக்கள் கூடினாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் இதில் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கூட்டத்தை ஓட்டாக மாற்றக்கூடிய வேலையை காங்கிரஸும் ஆர்ஜேடியும் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. என்னன்னா, இந்த மனு தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னால் வரைக்கும் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த யார் யார் எந்த தொகுதியில் போட்டியிடுவாங்க, எத்தனை தொகுதிகள் உங்களுக்கு எத்தனை தொகுதிகள் எங்களுக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே அந்த மகா கட்பந்தன் கூட்டணி வந்து வரலை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேவலம். இது வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெறுப்பை வந்து உருவாக்கலாம். என்னன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாலேயே இவர்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கிறாங்க, இவர்கள் வந்து சேர்ந்து இந்த எலெக்ஷனை வந்து எதிர்கொள்கிறாங்க, போரிடுறாங்க, இவங்க வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்க வேண்டிய தேவை இந்த தலைவர்களுக்கு இருக்குது. ஆனால் அவங்க அப்படிப்பட்ட நம்பிக்கைகளை வந்து உருவாக்கலை. தனித்தனியாகவே அவர்களுக்கான அந்த எத்தனை தொகுதிகள் யார் யார் நிற்பாங்க அப்படிங்கிறத வந்து அறிவிச்சாங்க. இன்னும் சொல்லப்போனால் 10 தொகுதிகள் அதிகமாக அறிவிச்சிருக்கிறாங்க. தனித்தனியாக தான் அறிவிச்சாங்க எல்லா கட்சிகளும். 10 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் வந்து பின்வாங்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 9 தொகுதிகள். இந்த 9 தொகுதிகளில் 5 தொகுதியில் காங்கிரஸும் ஆர்ஜேடியும் நேருக்கு நேராக வந்து மோதுறாங்க. அவங்க தான் கூட்டணி. அந்த கூட்டணி கட்சியே அவர்களுக்கான ஆட்களை வந்து இறக்கி விட்டு நேருக்கு நேராக மோதக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்குது. அது மாதிரி 4 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக வந்து காங்கிரஸ் வந்து நிற்கு. அவர்களுக்கும் நேருக்கு நேராக வந்து மோதுறாங்க. இதில் வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இந்த வேலைக்கே நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க வந்து இந்த கூட்டணி கட்சிகளை எதிர்த்து 6 பேரை வந்து நாங்கள் களத்தில் இறக்குறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. அறிவித்த பிறகு அவங்க பின்வாங்கிட்டு நாங்கள் இந்த எலெக்ஷன்லேயே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காங்கிரஸும் சரியில்லை, ஆர்ஜேடியும் சரியில்லை, அவர்கள் ஒரு முடிவுக்கு வரல, எங்களுக்கு இந்த எலெக்ஷனில் நிற்காம போனதுக்கு காரணம் இந்த இரு கட்சிகள் தான். இந்தியா கூட்டணியுடைய அந்த கூட்டணி விஷயத்தில் நாங்கள் எதிர்காலத்தில் வந்து வேறு முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத வந்து பட்டவர்த்தனமாக அவங்க வந்து பேசியிருக்காங்க. இந்த நிலைமையில தான் இந்த கூட்டணி கட்சியினுடைய மகா கட்பந்தன் அந்த நிலைமை வந்து இருக்குது. அப்போது எந்த அளவுக்கு ராகுல் காந்திக்கும் சரி தேஜஸ்வி யாதவுக்கும் சரி மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு நிச்சயமாக பெருகி இருக்குது. அதை ஓட்டாக மாற்றக்கூடிய வேலையை வந்து அவர்கள் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் செய்யலை அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த நேரத்தில் தான் இந்த நிதிஷ்குமார் அவர்கள் வந்து அங்கே என்னென்ன வேலைகள் சமீப காலமாக செஞ்சிருக்கிறாரு, தான் வந்து அடுத்த முறையும் வந்து ஆட்சிக்கு அமரணும் அப்படிங்கிற வேலைகள் என்னென்ன பார்த்துருக்குறாங்கன்னு பார்த்தா நிறைய வேலைகள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. பூரண மதுவிலக்கு, அதில் வந்து மகளிருடைய அந்த நன்மதிப்பை வந்து நிதிஷ்குமார் அவர்கள் பெற்றிருக்கிறாரு. அது மாதிரி உள்ளாட்சிகளில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோருக்கு 20% இடஒதுக்கீடு இந்த பஞ்சாயத்துகளில், அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி அந்த செயல்பாடுகளை வந்து அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. மூத்த குடிமக்களுக்கு ஓய்வூதியத்தை அதிகரித்தது, அது மாதிரி
விதவைகளுக்கான ஓய்வூதியம் அதிகரித்தது, துப்புரவு பணியாளர்களுக்கான ஊதியத்தை வந்து உயர்த்தினது, அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு, இப்படி நிறைய வேலைகள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி 1,21,00,000 பெண்களுக்கு தொழில் தொடங்குறதுக்காக 10,000 ரூபா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. அது எப்போன்னு சொன்னால், சாயந்தரம் வந்து எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் தேதியை அறிவிக்க போகுதுன்னா காலையில் வந்து இவர்கள் தந்திரமாக அதை அறிவிக்கிறாங்க. அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு 5,000 ரூபாய் வந்து உதவித்தொகை 16 லட்சம் தொழிலாளர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே ஓட்டு பெறுவதற்காக கொடுக்கக்கூடிய லஞ்சமாகத்தான் நம்ம வந்து இதில் பார்க்க வேண்டியது இருக்குது. இதை வந்து வாக்குக்கு தந்ததாக நினச்சி தான் இவர்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற நிலை தான் இதில் வந்து நம்ம பார்க்கப்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த என்டிஏ கூட்டணி, இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டால் பிரச்சனை நிச்சயமாக இருக்குது. அவர்கள் வந்து நிதிஷ்குமாரை முதல்வர் வேட்பாளராக நம்ம நிறுத்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து நாசுக்காகவே வந்து அமித்ஷா அவர்கள் பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது வந்து சொன்னார், முதல்வர் வேட்பாளரை நான் எப்படி சொல்ல முடியும், இந்த எலெக்ஷனில் வந்து வெற்றி பெற்று வந்த பிறகு கூட்டணி கட்சி தலைவர்களோட பேசி தான் நாங்கள் வந்து முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இது வந்து மிகப்பெரிய எதிர்ப்பை நிதிஷ்குமார் கட்சியில் ஏற்படுத்துச்சு. நிதிஷ்குமார் அவர்களை வந்து எதிர்ப்பை வந்து வெளிப்படையாக தெரிவித்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், சிராக் பாஸ்வான் வந்து நான் வந்து இந்த முதல்வர் போட்டியில் இல்லை, நான் விலகி கொள்கிறேன், இந்த 5 வருஷம் தாண்டி அதுக்கு பிறகு தான் நான் அதற்கான முயற்சிகளை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக வந்து பேசினார். அந்த விஷயத்துக்கு பிறகு இந்த பிரச்சனை வந்து சுமூகமாச்சு. ஆனாலுமே அவர்களுக்குள்ளால இந்த போட்டிகள், மனப்பான்மைகள், தன்னுடைய கட்சியை வந்து கபலீகரம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நிதிஷ்குமார் கட்சியினருக்கும் இருக்குது. இதில் இன்னொரு நுட்பமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நிதிஷ்குமாருடைய கட்சியில் இருக்கக்கூடிய பலரையும் இவர்கள் பேசி தங்களுக்கு சாதகமாக தங்களுடைய கட்சியில் தூக்கக்கூடிய வேலையை வந்து இவர்கள் செய்திருப்பாங்க அப்படிங்கிறது பரவலாக பேசுபொருளாக இருக்குது. இப்படித்தான் பீகாருடைய எலெக்ஷன் களம் வந்து இருக்குது. 2 கூட்டணிகள் வந்து அவர்களுக்கான வேலைகளை வந்து பார்த்துட்ருக்குறாங்க. இதில் மிக மிக முக்கியமாக காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து இன்னைக்கு பேச போகிறாங்க அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு முன்னால் வந்து ராகுல் காந்தியோட தேஜஸ்வி யாதவும் பெரிய தலைவர்களும் வந்து பேசி அது ஒரு முடிவுக்கு வராத பட்சத்தில் அவங்கவுங்க சார்பில் வந்து அந்த போட்டியாளர்களை வந்து அறிவித்த பிறகு இது ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. இந்த பின்வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இதுக்கு பிறகு கூட அவங்க எந்த முடிவுகள் எடுப்பாங்க, எப்படி வந்து பயணிப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொன்று, களத்தில் வந்து காங்கிரஸுக்கு சாதகமான சூழ்நிலை இப்போதைக்கு இருப்பதாக சொல்லப்படுது. இதை வந்து தங்களுக்கு வலுவான ஒரு ஆயுதமாக கையில் எடுக்க வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணிக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. தொடர்ந்து பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் வந்து இந்த கூட்டணி கட்சிகள் என்னென்ன நடவடிக்கைகளில் இறங்குறாங்க. மகா கட்பந்தன் கூட்டணி வந்து ஒரு முடிவுக்கு வருமா, அவர்கள் வந்து கை கோர்த்து நின்று இந்த எலெக்ஷனை வந்து தீரத்தோட நின்று வெற்றி பெறுவார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்து பீகார் எலெக்ஷன் களத்தில் என்ன நடக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.